ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சின்ன கேம். நாம் இனி நான் பார்க்க போகிறேன்னா ட்ரோல் லாபி கைஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பாதி ஸ்டேஜை முடிச்சிட்டேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடியே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கற்று வச்சுருக்கிறேன். இதில் நிறைய இன்விசிபிள்லாம் இருக்குது. சரி வாங்க அதை பார்ப்போம். இதுக்கு பார்ட் 2 இருக்குது, நம்ம ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலி இது ஒரு லேசர் லைட். ஃபஸ்ட்டு 2 எப்போவுமே இதுவாக இருக்காது. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம பெருசாக ஏறும்போது தான் நம்மளுக்கு ஆப்பு வைப்பேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ இல்லையோ. ஆனால் சின்ன பசங்க நிறைய பேர் பேசியிருப்பீங்க. அப்படி பேசலான்னா பேசியிருப்பீங்கன்னு சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லிஃப்டில் இருக்கு எக்ஸலேட்டரா, ஆமாம், எக்ஸலேட்டர் போய் இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஏறிடுவோம். அதே போல் தான் நான் ஏறிட்டுருக்கேன். நான் செகண்ட் லெவல் செக் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டேன். இதில் ஜம்ப் பண்ணி போகிறது தான் இருக்குது. ஆனால் கீழே வந்தால் லேசரில் செத்துடுவேன். இங்கே திருப்பியும் ட்ரை பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சில் ப்ரோ. ஆனால் இங்கே ஏறினா இறங்கிடுச்சு. ஏன்னா நம்ம பெருசுலேருந்து கீழே போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னுவாங்கல்ல, படத்தில் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்தது, இது மேலே போனால் தான் இது வருது. சரி, இது மேலே தானே போனால் டவுட் வருது. அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்களா, கீழே இறங்கி அதை தொட்டால் நம்மளுக்கு ஷாக் அடிக்குது, செத்துடுறோம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் சைடு வேல போனால் தொட்டால் செத்துடுறேன். சரி திருப்பியும் போகலான்ட்டு சைடு வேல போகலான்னு யோசிச்சாங்க. சைடு வேல போயிட்டு டக்குன்னு போயிடலான்னு பார்த்தா லைட்டாக பார்த்தா கூட நம்ம செத்துடுறோம். சரி இந்த வாட்டி ஜாக்கிரதையாக போனேன்ட்டு அப்படி பொறுமையாக போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் ஒன்று நடந்தது, இது தெரிஞ்சிருக்கான். நல்லா கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன். ப்ளீஸ்டா போயிடணுண்டா, நான் போயிட்டேன் கைஸ். ஃபைண்ட் த டெலிபோர்ட்டர். எனக்கு அதுக்கப்புறம் என்ன இது டெலிபோர்ட்டர், இப்போ எப்படி போகுது மக்களே. சரி இதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்துருக்கிறேன், எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தேன், ஃபைண்ட் த டெலிபோர்ட்டரா. அப்போ அந்த இன்விசிபிள் பிரிட்ஜ் மாதிரி இதில் இருக்கும்ன்ட்டு நான் விளையாட்டுறேன் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டவுட் வந்து, எப்படி கரெக்டாக நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று நடந்ததுங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போன உடனே செத்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, சரி எப்படியோ போவோம் அப்படின்ட்டு நான் சைடு வேஸாக போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் எப்படி போனாலும் நீ செத்துடி அப்படின்னா இன்விசிபிளாக லேசர் வச்சுக்கிறாங்க போல். சரி இந்த பிளாக் மலை ஏறி போனால் போகலாமா, இல்லை இந்த மாதிரி போனால் போகலாமான்னு நினச்சேங்க. நானும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போகலாம் அப்படி கேமரா எல்லாத்தையும் ரோப்ளாக்ஸ் அப்படியே எதுவோ மாற்றிட்டேன். ரோப்ளாக்ஸ் கேமராவே மாற்றிட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் உள்ளே போய் ட்ரை பண்ண பார்த்தா அதே மாதிரி தான் சாப்பிட்றேன். சரி திருப்பியும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் பர்சனில் வச்சு அப்படின்னு பொறுமையாக பார்த்து போனோங்க. ஆனால் அப்பையும் புட்டுக்குச்சு. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு பிளாக் மேலே ஏறலான்னு ட்ரை பண்ணேன். சரி நம்ம ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு போகிறேன். பார்க்கேன் பார்த்து அப்படியே தான் போ. ஸோ சரிங்க, இது மாதிரிலாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இப்படி போகலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி இப்படி போகலான்னு பார்த்தா அதுவும் மேலே டக்குன்னு ஏற்றாங்க. சரி ஈஸியாகுது, நான் ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் லுக் டவுன். இப்போ என்ன நடக்குதுன்னா, லுக் டவுன்னா நான் அந்த இதுவை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த இதுவை பார்த்து போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அது லைட்டாக நான் வந்தால் கூட நம்ம கீழே வந்துடுறேன். சரி போவோம் லைட்டாக பார்த்து பரிதாபமாக அப்படியே கீழே விழுந்துட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனது. நான் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் எந்த சைடு போகணுன்ட்டு. அப்படியே போல் கீழேயும் விழுந்துட்டேன். சரி இந்த வாட்டி பார்த்து போனேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். வெற்றி அப்படி ஏஎஃப்கே அப்படின்னு நினச்சேன். தக்காளி பிடிச்சிருந்தேன். பார்த்தீங்களா எப்படி, இதாங்க ட்ரோல் லாபி. நம்ம கெத்தாக இருக்கணுங்க. நம்ம
ட்ரோல் அப்படின்றது வந்து நம்ம ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ட்ரோலையே நம்ம ட்ரோல் பண்ணணும், அதான் ட்ரோல் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. அடு சார் இப்போ தான் பெருமையாக பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, ட்ரோல் ஆபியை கலாச்சா இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சொல்ல எவ்வளோ பெருமையாக பேசிட்டு வரணும், அப்போ தான் ஜர்க்குவாங்க. பார்த்தீங்களா சூப்பரா? எப்படி என்கிட்ட கற்றுக்கோங்க, நான் எவ்வளோ ப்ரோ பிளேயர் பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ரோ பிளேயராக இருக்கிறேன்ட்டு பாருங்க. நான் எப்படி தப்பிக்கிறேன்? டேய் ஒரு டைலாக் பேச விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இவ்வளோ கஷ்டமாக வச்சா எப்படிங்க? அதுவும் ட்ரோல் ஆபி ஈஸியாக இருக்கும்னு பிக்சர் வச்சு பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணால் போயிடலாம். ஆனால் அதுனா நம்மளுக்கு செம்மையான இது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே வரும்போது ஜம்ப் பண்ணுறோமா, இது போனதுக்கப்புறம் இது மேலே ஜம்ப் பண்ணணும். கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணல, சரி ஜம்ப் பண்ண திருப்பிலாம். ஹா யா ஊஹா. இப்போ பாருங்க மக்களே, நான் குங்ஃபு பேண்டாக்கே டஃப் கொடுப்பேன், இல்லை சாக்கி ப்ரூஸ்லிக்கே டஃப் கொடுத்து வந்துட்டேன் பாருங்க. இட்ஸ் கான் டேக். பார்த்தீங்களா கெத்தா மசா கேப்டன்? பார்த்தீங்களா எப்படி வந்து 1+1 1 1+1 1 தான். ஏன்னா மாற்றி யோசி, ட்ரோல்ரா இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானா டைமை அப்படின்ட்டு நான் சும்மா ஃப்ளூக்கில் போனேன், பார்த்தா கரெக்டாக இருக்குது. வா சூப்பரில். டேஞ்சர், டு நாட் டச் திஸ் பட்டன். வாடே நான் கேட்க மாட்டேன் இரு. ஐ டோல்ட் யூ டு நாட் டச் தி பட்டன். நவ் யூ டு எஸ்கேப் தி பேக் ரூம்ஸ். ஃபைண்ட் த க்ரீன் பட்டன். போங்களா, நான் பார்ட் 2 போகிறேன்டா.